ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிச்சன். நம்ம இன்றைக்கி பட்டர் பீன்ஸ் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அதுக்கு தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, வெங்காயம் 1 கப் அளவுக்குங்க, தக்காளி, குழம்பு மிளகாய்த்தூள், பட்டர் பீன்ஸ், அரைக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க. அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பொருட்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாய் சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் நம்ம தாளிப்பு சேர்த்துடலாம். 1 துண்டு அளவு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை. இதில் நான் ஏலக்காய் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏலக்காயோட வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் லைட்டாக ஸ்பிட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயம் நல்லா உங்களுக்கு கலர் மாதிரி பொன்னிறம் ஆக வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சுருள வதக்கிடலாங்க. அந்த அளவுக்கு குழம்பு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, 2 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதில் பாதி தக்காளி இருக்கணுங்க. வெங்காயம் 1 கப்னா அரை அளவுக்கு தக்காளி. நிறைய தக்காளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு புளிப்பு வந்துடும். அதனால் தக்காளி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா நமக்கு வதங்கிருச்சு இல்லையா? இப்போ இதில் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் பீன்ஸை எண்ணெயிலேயே நல்லா சுருள கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பட்டர் பீன்ஸ் நல்லா வதக்கிட்டோம். இப்போ ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி, குருமாவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம இப்போ சேர்க்க போகிறது இல்லைங்க. நல்லா அந்த பட்டர் பீன்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ இதை நம்ம கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கூட வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மாவு பதத்து குழஞ்சி வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓரளவுக்கு நமக்கு ஒரு 6 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா இந்த பட்டர் பீன்ஸ் வெந்து வந்திருக்கும். நல்லா இந்த மாவு மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் அமுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா மாவு மாதிரி வரும். நமக்கு இப்போ பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கலை, உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூளை எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேங்க. அதனால் நான் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா இன்னும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இது கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், சின்ன வெங்காயம் இதை தாங்க வச்சு அரைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பதமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஓரங்களில் போய் உங்களுக்கு தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் நான் வெறும் பட்டர் பீன்ஸ் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். ஆனால் இது கூட நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கேரட், பீன்ஸ் சேர்த்து பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் வெறும் பட்டர் பீன்ஸ் மட்டும் சேர்த்து பண்ணால் பிடிக்கும். அதனால் நான் பட்டர் பீன்ஸ் மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் காயெல்லாம் சேர்த்து இது கூட பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அது சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த குருமா நம்ம ரைஸ்க்குமே வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா ஓரங்களை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நம்மளுடைய குருமா தயாராகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.